இந்திய திரையுலகத்தில் காலத்தால் அழிக்க முடியாத கூட்டணி அப்படின்னு பல கூட்டணிகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமான கூட்டணி அப்படின்னா அது இளையராஜா மற்றும் மணிரத்னம் இவங்களுடைய கூட்டணி தான். இவங்களுடைய கூட்டணியில் வந்தக்கூடிய அந்த பாடல்கள் பிஜிஎம் வந்து காலத்தால் அழிக்க முடியாத கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டுருக்கு. இப்போ வர நிறைய பேர் வந்து இளையராஜா மணிரத்னம் காம்போவில் வரக்கூடிய அந்த பாடல்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஷார்ட் டைமில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது 1983லேருந்து 91 கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 10 படங்களில் மட்டும் தான் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பட் நீங்கள் நம்பாட்டியும் அதான் நெசம். குறிப்பாக அதில் 3 வந்து மற்ற படங்கள், 7 படங்கள் மட்டும்தான் தமிழ் படங்கள் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. கன்னடத்தில் 1, தெலுங்கில் 1, மலையாளத்தில் 1, மிச்சம் 7 படங்கள் தமிழ் படங்கள் தான் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் அவர்கள் தமிழில் முதல் படம் டைரக்ட் பண்ணணும், கமல்ஹாசனை வச்சு திவ்யான்னு ஒரு ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த படத்தை நம்ம டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசித்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது தான் அவருக்கு கன்னட படத்தில் டைரக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அதுவும் பாலு மகேந்திரா அவர் மூலமாக அப்போ தான் இளையராஜா அவர்கள் பழக்கமாகறாரு. அந்த படம் தான் பல்லவி அனுப்பல்லவி அப்படின்ற திரைப்படம். அந்த படத்துக்கு பாலு மகேந்திரா தான் ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார். ஸோ மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ணுற முதல் திரைப்படமே ஒரு கன்னட திரைப்படமாக மாறுது. அந்த திரைப்படத்தில் அனில் கபூர் ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஸோ அதுதான் இளையராஜா மணிரத்னம் இவர்கள் சேர்ற முதல் படம் கன்னடத்தில். ஸோ அந்த படத்தில் கூட நகுவா நயனா அப்படின்னு ஒரு பாடல், மிகப்பெரிய பாடல். கன்னடத்தில் போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த பாடல் எப்பவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு பாடல். சரி, அந்த படத்தை முடிச்சிட்டாரு. 2வது படம் தமிழ் படம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது மலையாளத்தில் வந்து ஒரு ஆஃபர் வருது. உணரோ அப்படின்ட்டு மலையாளத்துலேயும் திரும்பவும் மணிரத்னம் அவர்கள் 2வது படத்தை பண்ணுறாரு. இந்த படத்துக்கும் இளையராஜா அவர்கள் தான் மியூசிக். இதுலேயும் பாடல்கள் கொண்டாடப்படுது. ஸோ 3வதாக தான் இப்போ தமிழில் முதலமாக மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. பகல் நிலவு அப்படின்ற திரைப்படம். முரளி, ரேவதி, சத்யராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் மணிரத்னம் இளையராஜா அவர்கள் தமிழில் சேர்ந்து பண்ணுற முதல் திரைப்படம். இப்படி தான் அவங்க கூட்டணி உருவாகுது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ணுற அந்த முதல் திரைப்படமான கன்னட திரைப்படமான பல்லவி அனுப்பல்லவி திரைப்படம் அந்த படம் பண்ணும்போது மணிரத்னம் அவர்கள் வந்து இளையராஜா அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா? ஸோ இளையராஜா அவர்கள் அப்போ வாங்கிட்டு இருந்த சம்பள தொகை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சம்பளம். பட் இவருடைய பட்ஜெட்டுக்கு அது வந்து கொடுக்க முடியல. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட இளையராஜா அவர்கள் அவர் வாங்கிட்டு இருந்த சம்பள தொகையிலேருந்து 5% மட்டும் தான் சம்பளமாக அந்த முதல் படத்துக்கு வாங்கியிருக்காரு. ஸோ மணிரத்னம்காக அந்த ஒரு ஆஃபரையும் அவர் பண்ணார். குறிப்பாக நம்ம நிறைய பேட்டிகளில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இளையராஜா அவர்கள் பெரும்பாலான இயக்குநர்களுக்கு சம்பளமே வாங்காமல் படம் பண்ணி கொடுத்துருக்காருன்னு. ஸோ அந்த வரிசையில் மணிரத்னம் அவர்களுக்கும் கொஞ்சம் தான், அதாவது அவர்கிட்ட முடிஞ்சதை கொடுங்க அப்படின்ற மாதிரி 5% வாங்கிட்டு தான் அந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கன்னட படம் மலையாள படம் முடிஞ்ச பிறகு தான் முதல் தமிழ் திரைப்படமாக 2 பேரும் சேர்ற படம் பகல் நிலவு திரைப்படம். முரளி, ரேவதி, சத்யராஜ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க கூட்டணியில் வரக்கூடிய முதல் தமிழ் திரைப்படம் இந்த படம் தான். இந்த படத்துலையும் பூமாலையே, ஸோ அந்த பாட்டை பற்றி நம்ம சொல்லியாகணும். இளையராஜா அவர்களும் ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. ஒரு செம மெலடியான ஒரு பாடல். இப்போ கேட்டால் கூட நம்மளை அப்படியே ஒரு இன்னொரு வைபுக்கு கூட்டிகிட்டு போயிடும் அந்த பாட்டு, ஒரு அழகான ஒரு வைபுக்கு. ஸோ அப்படி ஒரு பாடல். அந்த பாட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய பிஜிஎம்மே நம்மளை அப்படியே கட்டி போட்டுருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இளையராஜா வந்து செதுக்கியிருப்பார் அந்த பாட்டை. ஸோ அதுக்கு பிறகு தான் இதே கோயில் திரைப்படம். மோகன் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் சேர்ற முதல் திரைப்படம். இளையராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கு பிஜிஎம். குறிப்பாக இந்த இதய கோயில் திரைப்படத்தில் இதயம் ஒரு கோவில் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை சோலோ வெர்ஷன் ஒன்று இருக்கும், அதை இளையராஜா அவர்கள் பாடியிருப்பாங்க. இன்னொரு வெர்ஷன் இருக்கும், அதை ஜானகி அம்மாவும் எஸ்பிபி சாரும் பாடியிருப்பாங்க. ஒரு செம மெலடியான ஒரு பாட்டு. குறிப்பாக இந்த இதயம் ஒரு கோயில் பாட எழுதுனதே இளையராஜா அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கூட்டத்திலே கோயிற்புலா அப்படின்ட்டு நிறைய பாடல்கள், எல்லா பாடல்களுமே ஹிட் ஆச்சு. ஸோ இவங்களுடைய கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் இதுக்கெல்லாம் ஒரு அடுத்த லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இதய கோயிலுக்கு அடுத்த திரைப்படம் மௌன ராகம். ஸோ இதுக்கான அந்த மௌன ராகம்ன்ற வரியே அதுக்கு முன்னாடி வெளியான இதே கோயில் படத்தில் வந்து நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும். ஸோ அதிலிருந்து தான் மௌன ராகம் அப்படின்ற டைட்டிலேயே மணிரத்னம் அவர்கள் எடுத்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குறிப்பாக அதாவது மணிரத்னம் அவர்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இந்த படம் மௌன ராகம். ஏன்னா இந்த திவ்யா அப்படின்னு ஒரு கதையை அவர் ரெடி பண்ணி வச்சுருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி பண்ண வேண்டியது, பட் சில காரணங்களால் மற்ற படங்களெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த படத்தை பண்ண முடிஞ்சது. அதுக்கு பிறகு தான் இதுக்கு மௌன ராகம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஸோ இளையராஜா மணிரத்னம் கூட்டணியை வந்து அடுத்த கட்டத்துக்கு இவங்க சேர்ந்தாங்கன்னா பாடல்கள்லாம் பயங்கரமாக இருக்கும், பிஜிஎம் பயங்கரமாக இருக்கும். படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மூடை இளையராஜா செட் பண்ணி கொடுத்துருவார், பாடல்கள் வேறு மாதிரி பண்ணிடுவார் அப்படின்ட்டு எல்லாரையும் நம்ப வச்ச ஒரு வெற்றி திரைப்படம் தான் மௌன ராகம். படத்தில் ஒரு 5 பாடல்கள் வரும். 5 பாடல்களுமே 5 ரகம் வேறு வேறு மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம், வெற்றி அடைஞ்ச பாடல்கள் இவங்களுடைய கூட்டணியாக. ஸோ இதுக்கு அடுத்து தான் நாயகன் திரைப்படம்.
இந்திய சினிமாவிலேயே கேங்ஸ்டர் படம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ வர பலருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் நாயகன் திரைப்படம். இந்த படத்துக்கும் இளையராஜா அவர்கள் தான் இசை. இந்த படத்துலேயும் பாடல்கள் ஒரு விதத்தில் இருக்கும், அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தனித்தனியாக பண்ணியிருப்பார். குறிப்பாக அந்த தென்பாண்டி சீமையிலே அந்த பாட்டில் டைட்டில் ட்ராக் வரும். டைட்டில் ட்ராக்கில் இளையராஜா அவர்களே அந்த பாட்டில் பாடியிருப்பார். இன்னொரு வருஷன் கமல் அவர்களும் பாடியிருப்பார். மணிரத்னம் கமல் இவங்களுடைய காம்போ சேரக்கூடிய முதல் திரைப்படமும் இந்த திரைப்படம் தான். ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம். குறிப்பாக இந்த படத்தினுடைய பிஜிஎம்ஐ நிறைய இடங்களில் வந்து ஆடியன்ஸை அப்படியே கட்டி போட்டு உருக வச்சது அப்படின்னு சொல்லலாம். பாடல்களும் அதுக்கேற்ற மாதிரி போயிருக்கும். குறிப்பாக இந்த படம் இளையராஜா அவர்களுடைய 400வது திரைப்படம். ஸோ மணிரத்னத்துடைய இயக்கத்தில் தான் அவருடைய 400வது படத்தையும் இளையராஜா அவர்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த படத்தில் வரக்கூடிய நிலா அது வானத்து மேலே அதை இளையராஜா அவர்கள் தான் பாடியிருப்பார். அந்த பாட்டை எழுதுனதுமே இளையராஜா அவர்கள் தான். ஸோ அந்த படத்துக்கு பிறகு தான் அக்னி நட்சத்திரம் திரைப்படம். மீண்டும் கார்த்தி, இந்த பக்கம் பிரபு அவர்கள். இந்த படத்தில் தான் ராஜா தான் அப்படிங்கிறத கொண்டாடுற மாதிரி வாலி அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதுதான் ராஜா இளையராஜா அவர்களே அந்த பாடியிருப்பார். ஸோ இப்போ வர நாம் அந்த பாட்டு தான் ராஜா அவர்களுக்குன்னு எழுதின ஒரு பாட்டு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா அந்த ராஜாதி ராஜன் இந்த ராஜா பாடல் தான். அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும், வெரைட்டியில் இருக்கும். குறிப்பாக இந்த படத்தை பற்றி நம்ம பேசும்போது அந்த நின்னுக்கோரி வர்ணம் அந்த பாட்டை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக கலந்து போயிட முடியாது. ஏன்னா எந்த காலமானாலும் கொண்டாடக்கூடிய ஒரு இசைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா அதை இந்த நின்னுக்கோரி வர்ணம் பாட்டை சொல்லலாம். இன்னொரு பக்கம் தூங்காத விழிகள் 2, இந்த பக்கம் வா வா அன்பே அன்பே அப்படின்ட்டு ஒரு வெர்சலைட்டான எல்லா விதத்துலேயும் பாடல்களை இந்த அக்னி நட்சத்திரம் படத்தில் நம்ம இளையராஜா அவர்கள் கொடுத்துருப்பாரு. இந்த அக்னி நட்சத்திரம் திரைப்படத்துக்கு பிறகு தெலுங்கில் மணிரத்னம் அவர்கள் ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கும் இளையராஜா அவர்கள் தான் இசை. இந்த முறை நாகார்ஜுனா தெலுங்கில் நடிக்கிறாரு. ஸோ அந்த படமும் அங்கே ஹிட் ஆகுது. குறிப்பாக அந்த படத்தில் ஒரு பாடல் மொழிகளை கடந்து ரசிக்க வச்சது, அதுதான் ஓ பாப்பா லாலி லாலி அப்படின்ற பாடல். ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டில் அந்த பாடலை வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ இளையராஜா அவர்கள் அப்படின்னாலே இதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். அதாவது அவர் மற்ற மொழிகளில் பாடல்கள் போட்டிருந்தாலும் அந்த மொழி புரியாட்டியும் அந்த பாட்டை கொண்டாட முடியும். ஸோ அந்த ஒரு தனித்தன்மை வந்து இளையராஜா அவர்கள்ட்ட அப்போவே இருந்தது, இப்போவும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கீதாஞ்சலி படத்துக்கு பிறகு தான் அஞ்சலி திரைப்படம். 3 தேசிய விருதுகள், பல விருதுகள் அப்படின்னு விருதுகளை குவிச்ச ஒரு திரைப்படம். குறிப்பாக ரகுவரன் அவர்களை வேறு ஒரு பரிமாணத்தில் டைமென்ஷனில் காமிச்ச ஒரு முக்கியமான வெற்றி திரைப்படம். இந்த படத்துலேயும் இளையராஜா அவர்களுடைய பங்கு மிகப்பெரியது. இளையராஜா அவர்களாலே காதல் பாடல்கள், சோக பாடல்கள், இந்த மாதிரி பாடல்கள் தான் கொடுப்பாரு அப்படின்னு பேசினவங்கள இந்த படத்தில் குழந்தைகளுக்கான பாடல், குழந்தைகளுடைய ஃபீலிங்ஸை கடத்துகிற மாதிரி பாடல் அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான அட்டம்ப்டை இளையராஜா அவர்கள் எடுத்திருப்பார். இளையராஜா அவர்களுக்கு இந்த அஞ்சலி திரைப்படம் வந்து 500வது திரைப்படம். இதுக்கு முன்னாடி நாயகன் படம் மணிரத்னம் இயக்கத்தில் இளையராஜா பண்ணார். அது அவருக்கு 400வது திரைப்படம். அது 1987 ரிலீஸ் ஆகுது. இந்த அஞ்சலி திரைப்படம் இளையராஜா அவர்களுக்கு 500வது திரைப்படம். இது 1990ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகுது. இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான். 3 வருஷத்தில் ஒரு இசையமைப்பாளர் 100 படம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு 2 அல்லது 3 படங்கள் பண்ணுறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. பட் ஒரு 3 வருஷத்தில் ஒருத்தர் 100 படம் கம்ப்ளீட் பண்ணி போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. அந்த ஒரு ரெக்கார்டை இளையராஜா அவர்கள் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ரெக்கார்டை இனி எந்த ஒரு இசையமைப்பாளரும் முறியடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த அஞ்சலி திரைப்படத்தில் நிறைய பாடல்கள், குறிப்பாக குழந்தைகளுக்கான பாடல்கள், சம்திங் சம்திங், அஞ்சலி அஞ்சலி, இந்த மாதிரி நிறைய பாடல்கள். குறிப்பாக அந்த படத்தில் குழந்தைகளுடைய வாய்ஸ் தான் அதிகமாக வரும். அப்படி குழந்தைகளை பாட வச்சிருப்பாரு. அந்த குழந்தைங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, இவங்க தான் அந்த படத்தில் அந்த குழந்தைகளுக்கான அந்த கோரஸ் வாய்ஸில் பாடியிருப்பாங்க. படமும் வெற்றி அடைஞ்சு பல விருதுகளை வாங்கிச்சு, ஒரு நல்ல பெரியும் வாங்கி கொடுத்தது. ஸோ இதுதான் அவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் வந்து 9வது திரைப்படம். அதுக்கு பிறகு தான் 10வது திரைப்படமாக கடைசி திரைப்படமாக. பட் கடைசி திரைப்படம்ன்றத அதுக்கு முன்னாடி அவங்களே நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல, மேபி இனிமே கூட வரலாம். தளபதி திரைப்படம். ஒரு பக்கம் மம்முட்டி, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடிக்கிற முதலும் கடைசியுமான ஒரு திரைப்படம். ஸோ அதுதான் அந்த தளபதி திரைப்படம். ஒரு நட்புக்கு உதாரணமாக சூர்யா தேவா அப்படின்ற ஒரு காம்பினேஷனில் அந்த படம் மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பார். படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களையும் இளையராஜா அவர்கள் வழக்கம் போல் வெரைட்டியாக கொடுத்துருப்பாரு. ஒரு பக்கம் சுந்தரி கனால் ஒரு சேதி அப்படின்ட்டு ஆளையை உருக்குற மாதிரியான ஒரு மெலடி பாடலாக சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் அடி ராக்கம்மா கையை தட்டு அப்படின்ட்டு எல்லாருமே டான்ஸ் ஆட வைக்கக்கூடிய, ஆட்டம் போட வைக்கக்கூடிய ஒரு கொண்டாட்ட பாடலாக மாறி இருக்கும். இன்னொரு பக்கம் நட்புக்கு உதாரணமாக காட்டுக்குயில் மனசுக்குள்ள அப்படின்னு ரஜினி அவர்களும் மம்முட்டி அவர்களும் ஆடக்கூடிய அந்த ஒரு பாடல்.
குறிப்பாக சின்ன தாயவள் ஜானகி அம்மா வயசில் அந்த வரக்கூடிய அந்த ஒரு பாடல் எல்லாருமே கண்கலங்க வச்சிரும் அந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தன்னுடைய அம்மாவை நினைக்கிற எல்லாருக்குமே அந்த பாடல் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு எமோஷ்னலான ஒரு இது. குறிப்பாக அந்த ஒரு பிஜிஎம், இந்த ரயிலுடைய சவுண்ட் மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டிருப்பார் இளையராஜா. அது மாதிரி இனிமேல் அதை ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கூட தெரியல. குறிப்பாக அந்த சின்ன தாயவள் பாட்டுக்கு முன்னாடி அந்த ட்ரெயினை காமிக்கும்போது அங்கே வரக்கூடிய அந்த ஒரு பின்னணி இசை, இந்த மாதிரி இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம். குறிப்பாக இந்த தளபதி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படமாக மாறுது. இந்த காட்டுக்குயில் மனசுக்குள்ள அந்த பாடல்களை பாடினதுமே யேசுதாஸ் அவர்களும் எஸ்பிபி அவர்களும் தான் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு கொண்டாட்டமான ஒரு நட்புக்கு உதாரணமாக இப்போ வரை நம்ம சொல்லி கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஸோ இதுதான் அவங்களுடைய காம்போல வந்த கடைசி திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கு பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணவே இல்லை. மணிரத்னம் அவர்கள்ட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் திரும்ப இளையராஜா அவர்களோட ஒர்க் பண்ணலை அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதுக்கான ஒரு காலம் வரும்போது பண்ணுவோம், ஏன்னா அவருக்கான தீனி என்கிட்ட இருக்கணும். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கு தான் அவர் கடந்து போனார். அதுக்கு பிறகு ஏஆர் ரஹ்மான் அவருடைய அறிமுகம் வருது. ஸோ அதுக்கு பிறகு இவங்களுடைய கூட்டணி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் நிறைய நவீன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி அடுத்தடுத்த போடுறாரு. இவங்களுடைய காம்போ போகுது. அதுக்கு பிறகு இளையராஜா, மணிரத்னம் இவங்களுடைய கூட்டணி வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் இப்போ வர தமிழ் சினிமா ரசிகர்கள், இசை ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது திரும்பவும் மணிரத்னம், இளையராஜா இவங்களுடைய கூட்டணியில் ஒரு படமாவது வரணும், அதை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பல லட்சம் ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அது நிறைவேறுமா அப்படிங்கிறது அவங்க 2 பேரும் மனசு வச்சா தான் முடியும். குறிப்பாக இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு இவங்க 2 பேரும் சேருவாங்க, இந்த காம்போல வரும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கு இளையராஜா அவர்களும் நல்லாயிருக்கும். ஏஆர் ரஹ்மான் அண்டர்ரேட் பண்ணல யாரும். பட் இருந்தாலும் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க காம்போல ஒரு படம் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இளையராஜா அவர்களும் மணிரத்னம் அவர்களும் திரும்ப சேர்ந்து ஒரு படமாவது பண்ணுறாங்களா, ரசிகர்களுக்காகவது ஒரு படம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இவங்க 2 பேருடைய கூட்டணியில் வந்த திரைப்படங்களில் உங்களுடைய ஃபேவரட்டான ஆல்பம், பாடல்கள் எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.